நாங்க அங்கே ராஜஸ்தான்ல அவார்டு வாங்கியிருக்கோம். பீகார் இருக்குல்ல, பீகார். ஆமா ஆமா. அது பீகார் பக்கத்துல ஒரு அவார்டு விற்கிது. நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? 12 rupees தான் சார். 12 ரூபா தான் சார் வாங்குறோம். 12னா 12 லட்சம் கேக்குறாங்க போல. அப்போ 1 ரூபி 20 பைசா. பைசாலாம் செல்லாதுங்க. செல்லாது, நாங்க செல்ல வச்சுக்கணும். ராஜஸ்தான்ல செல்லும். லைவா ஏதாவது ஒரு பரிதாபம் பண்ண முடியுமா? சின்னதா அவார்ட்ஸ் பரிதாபம் கூட பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து அவார்டு இப்போ நீங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, நான் வந்து இப்போ ரிசீவ் பண்ணுறேன். ஒரு அவார்டு வந்து தர போகிறோம். வாங்க. அங்கேருந்து வரட்டா சாப்? இல்லை, இங்கேருந்து வாங்க சாப். இங்கேருந்து பேசுங்க. இந்த அவார்டு கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 மைக்கு, 1 மைக்கு, ஒரு இதுதான் அவார்டா? அடா பாவி. நாங்கள் அங்கே ராஜஸ்தான்லேயே அவார்டு வாங்கியிருக்கோம். ராஜஸ்தான் என்ன அவார்டு வாங்குனீங்க? ராஜஸ்தான்ல அங்கே பீகார் இருக்குல்ல, பீகார். ஆமா ஆமா. அது பீகார் பக்கத்துல ஒரு அவார்டு விற்கிது. அவார்டு விற்கிது. அந்த அவார்டு நாங்க செஞ்சிருக்கோம். செஞ்சிருக்கீங்களா? ஆமா. 10 ரூபாய்க்கு செஞ்சிருக்கோம். 10 ரூபாய்க்கு செஞ்சிருக்கீங்களா? 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு செஞ்சாங்க அவார்டு. 5 ரூபாய்க்கு செய்வேன் நான். 5 ரூபாய்க்கு செய்வீங்களா? இந்த இருக்கார் பாத்தீங்களா, அவர் சித்தப்பா. அவர் 2 ரூபாய்க்கு செய்வார். 2 ரூபாய்க்கு செய்வாரா? ஆமா. 2 ரூபாய்க்கு அவார்டு செஞ்சு யாருக்கு ஃப்ரீயா செய்யறதுக்கு ஆள் வருது. சாப்பாடு மட்டும் இருந்தா கொடுங்க, பரவாயில்ல. அப்படியா? பரவாயில்ல. இப்படி போனா என்னங்க ஆகுதுங்க? அப்புறம் என்ன ஆகுனா அது நீ யோசி. என்ன தம்பி, இவர் இது என்னது, இது இவர் என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்க எல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க? அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட். நான் பண்ணட்டுமா? நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? சார் நாங்க வந்து 12 rupees தான் சார். 12 ரூபா தான் சார் வாங்குறோம். 12னா 12 லட்சம் கேக்குறாங்க போல. அப்போ 12 rupees பண்ணலாம். 12 rupees. ஓகே. 1 ரூபி 20 பைசா. 1 பைசாலாம் செல்லாதுங்க. செல்லாது, நாங்க செல்ல வச்சுக்கணும். ராஜஸ்தான்ல செல்லும். ரொம்ப ஓகே, சூப்பர். அதாவது என்னன்னா வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ 2 வீடியோ போட்டோம், 3வது வீடியோ போட்டோம். 4வது வீடியோவுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன வீடியோ நல்லா இருக்கு, ஏன் பின்னாடி போறீங்க அப்படின்னாரு. என்ன குவாலிட்டி? சிரிச்சிட்டு இருந்தா முதல்ல. பொம்மன் ஐயா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சாரு. ஐயா சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. சிரிக்கிறது யாரும் சிரிப்பல அப்படின்னு. என்னங்க பின்னோக்கி போறீங்க அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா குவாலிட்டினா நல்லா பண்ணுங்கய்யா, பண்றதுன்னு ஆயிடுச்சு. நல்லா பண்ணணுமா இல்லையா? நீங்க வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணுங்க, எடிட்ல இதை யூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து நீங்க ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் எடிட்டர் அனுப்பி விடு, நான் என்னென்னலாம் சொல்றேன். அப்புறம் கலரிங்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், கிரேடிங் என்ன மாதிரி பண்ணா ஒர்க் அவுட் ஆகும், எல்லாம் சொன்னது எங்க விஜய் சித்து. அதனால வெஸ்ஸஸ் அது எப்போவுமே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாகவே எங்கள் வீட்லேயே எங்கள் அக்கா வந்து பயங்கர ஃபேனு சித்து ப்ரோக்கு. வந்து சுதாகர் கல்யாணத்துக்குலாம் வந்து வருவானாடான்னு கேட்டு, என் கல்யாணத்துக்கு வருவானாடான்னு கேட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்து மீட் பண்ண வைக்கணும். ஸோ அதனால் 2 பேருமே என்ன சொல்ற, 4 பேருமே வெறித்தனமாக பண்ணுறீங்க. எல்லாரும் மக்களுக்கு சந்தோஷமான கண்டென்ட்ஸ்லாம் வருது. அதனால் we are very very happy. Thank you.